ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி மாமி லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, அதோட லாங் வீடியோ தான். இன்றைக்கி டே 34. இன்றைக்கி காலையிலேருந்து நான் என்னென்னலாம் என்னுடைய வெயிட் லாஸ்க்காண்டி என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் நான் ஒரு 6 o'clock கிளம்பிட்டேன். எழுந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட்டை தான் செக் பண்ணேன். வாங்க இன்றைக்கி என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலையில் எப்பயும் போல் எம்டி ஸ்டொமக்கில் என்னோடய வெயிட்டை வந்து செக் பண்ணேன். இன்றைக்கி என்னுடைய வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 61.75 இருந்தது. உங்களுடைய வெயிட் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஜீரகம் வெந்தயம் போட்டு ஒரு ட்ரிங்க் ஒன்று தான் எடுத்துக்கிட்டேன். ஜீரகம் வெந்தயம் போட்டுட்டு அப்புறம் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன். அது ஒரு 3/4 சொம்பு வர வரைக்கும் நல்லா வற்ற வச்சுட்டு அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மார்னிங் டிஃபனுக்கு வந்து இன்றைக்கி பச்சைப்பயிர் தான் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் லன்ச்சு வந்து இன்றைக்கி ஒரு 12 o'clock போல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து சிம்பிளாகவே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வெஜிடபிள்ஸ் ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரைஸ் வந்து வடித்து வச்சுட்டேன். வடிச்சு வச்சதுக்கப்புறம் தான் என்ன குழம்பு வைக்கன்னு யோசிக்க ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி சிம்பிளாக நம்ம வெஜ் ரைஸ் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட வெங்காயம், அப்புறம் கேப்சிகம், முட்டைக்கோஸ், அப்புறம் வந்து கேரட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, அப்புறம் மிளகாய் தூள், அது கூடவே பார்த்திங்கன்னா பெப்பர் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருந்த ரைஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இது இவ்வளோ தான் பண்ணேன். ரொம்பவே சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து லன்ச் பண்ணேன். இது கூட நான் எதுவுமே வச்சு கூட சாப்பிட்ல, அப்படியே வெறுமனையமாகவே சாப்பிட்டுட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்தது. அதனால் லன்ச் வந்து சிம்பிளாகவே பண்ணலான்னு சொல்லிட்டு இதுவே நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு டின்னருக்கு வந்து சப்பாத்தி, மீல் மக்கர், உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் அது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். நல்லா வதங்கி வரவும் அது கூட ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்கு, மீல் மக்கர் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டேன். அப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 10 minutes வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அப்புறம் நானுமே வந்து 2 சப்பாத்தி, அது கூட வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு கிரேவி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட் டின்னர் எல்லாமே முடிச்சாச்சு. இன்றைக்கி டேவுமே நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி நாளைக்கு டே 35ல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.